வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையை மையப்படுத்தி இந்த வாரம் அனைத்துலக அரங்கின் 2 மையங்களான வாஷிங்டன் மற்றும் ஜெனீவாவிலிருந்து தனித்தனியாக 2 மனித உரிமை அறிக்கைகள் வெளிவந்திருந்தன. இவ்வாறாக வந்த அமெரிக்காவின் மனித உரிமை அறிக்கையும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டர்க்கின் அறிக்கையும் ஈழத்தமிழர்களுக்கு பெரும் சாதகத்தை வழங்காமல் விட்டாலும் மறுபுறத்தே இக்கேடிஆர் அரசாங்கத்தையும் அது விட்டு வைக்கக்கூடிய அறிக்கைகள் அல்ல என்பது இன்னொரு விடயம். இதனால்தான் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்கிக் கொள்வது, சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவது, இனப்பாகுபாடு மற்றும் இனங்களை பிளவுபடுத்தும் அரசியலை முற்றாக ஒதுக்கி வைப்பது என பல செயற்திட்டங்களுக்கு தமது அரசாங்கம் உறுதியை வழங்கிக் கொள்வதான ஒரு புதிய ஒலிவ் கிளையை இக்கேடிஆர் தரப்பு வாஷிங்டனுக்கும் ஜெனீவாவுக்கும் தற்போது நீட்டிக் கொள்கிறது. ஆனால் அதே சமகாலத்தில் தமிழர்கள் மீதான உதிரப்பலி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் விடயத்தில் தொடர்ந்தும் கொழும்பு அதிகார மையம் கபடத்தையும் கமுக்கங்களையுமே தமது தரப்பில் அனைத்துலக அரங்குக்கு எதிர்வினையாற்ற தலைப்படுகிறது. இந்த நிலையில் செம்மணி புதைகுழி தொடர்பாக கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தனது மனைவி ஊடாக கடிதம் ஒன்றை எழுதிய கிருஷாந்தி படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற கைதியும் முன்னாள் ஸ்ரீலங்காவின் லான்ஸ் கோப்ரல் தர அதிகாரியுமான சோமரட்ன ராஜபக்ஷ அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக புதிய பரபரப்பு செய்திகளை தற்போது பகிரங்கப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மக்களுக்கு தான் இப்போது இந்த விடயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு கழிவிறக்கத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை தான் அனைத்துலகத்துக்கும் வழங்குவதாகவும் அவர் கூறுகிறார். செம்மணி மற்றும் அதன் சுற்றாடல் பகுதியில் பல நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்ட செய்தியை தான் 98 குறிப்பிட்ட போது அதிர்ச்சியடைந்த ஸ்ரீலங்கா படைத்தரப்பு தனது சாட்சியத்தை பொய்யாக மாற்ற முனைந்ததாகவும் தானே பொய்யாக சாட்சியம் கூறிவிட்டதாக தன்னை நீதிமன்றத்தில் புதியதொரு அறிக்கையிடலை செய்யுமாறு அழுத்தங்களை வழங்கியதாகவும், ஆனால் தான் அவ்வாறு செய்ய மறுத்ததை அடுத்து மேலதிகாரிகளால் தான் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும், அவ்வாறாக தான் தாக்கப்பட்ட விடயம் அப்போதே அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்காவுக்கும் தெரியும் எனவும் அவர் புதிய விவரத்தை குறிப்பிடுகிறார். அன்றைய நாட்களில் தான் குறிப்பிட்டபடி புதைகுழிகளை காட்டிக் கொடுக்காமல் விட்டால் தனக்கு அரசு தலைவரால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்ற விடயம் பொய்யாக கூறப்பட்டு தான் ஏமாற்றப்பட்டதாகவும் அவர் தற்போது சொல்லிக் கொள்கிறார். இந்த விடயத்தை அறிந்து கொண்ட அப்போதைய முன்னணி சட்டவாளர்களில் ஒருவரான குமார் பொன்னம்பலம் செம்மணி தொடர்பாக தன்னை ஐநாவுக்கு ஒரு சாட்சியத்தை வழங்க முயற்சிகளை எடுத்ததாகவும், ஐநாவுக்கு தன்னை ஒரு சாட்சியமாக மாற்றுவதற்கு தன்னிடமே அவர் உறுதி வழங்கியதாகவும் இப்போது முன்னாள் லான்ஸ் கோப்ரல் கூறுகிறார். ஆனால் இவ்வாறாக தன்னை ஐநாவின் சாட்சியாக மாற்றிக்கொள்வதற்கு குமார் பொன்னம்பலம் முயற்சிகளை எடுத்த வேளைதான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தற்போது அவர் கூறுகிறார். அன்றைய நாட்களில் அரியாலையில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் 7ஆம் காலாட்படை பிரிவால் செம்மணி முதல் துண்டி பகுதி வரை பல காவலரன்கள் இயக்கப்பட்டதாகவும், அவ்வாறாக இயக்கப்பட்ட காவலரன்களில் பலர் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டதாகவும், அதிகமான கைதுகள் செம்மணி காவலரனில் தான் இடம்பெற்றதாகவும், அவ்வாறாக பல காவலர்களில் கைது செய்யப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டு மணியம் தோட்டம் உட்பட்ட இடங்களில் புதைக்கப்பட்டதாகவும் முன்னாள் லான்ஸ் கோப்ரல் தற்போது புதிய விவரங்களை கூறுகிறார். தமிழர்கள் மீதான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறல் விடயத்தில் தொடர்ந்தும் கபடங்களும் கமுக்கங்களுமே எதிர்வினையாக தலைப்படும் நிலையில்தான் இவ்வாறான புதிய பரபரப்பு விடயங்கள் வர தலைப்படுகின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சாசனத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உள்ளூரில் நிலைமாறுகால நீதிக்கான சூழலை உருவாக்க முடியும் என ஐநா மனித உரிமை ஆணையகம் ஒரு இடித்துரைப்பை தனது புதிய அறிக்கையிடலில் கூறிக்கொள்கிறது. சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் எனவும் அது கொழும்பின் தற்போதைய ஆட்சி அதிகார மையத்துக்கு வருந்தி ஒரு அழைப்பை விடுக்கின்றது.
அத்துடன் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாயமான சட்ட மீறல்கள் தொடர்பான வழக்குகளை சுயாதீனமான ஒரு நீதித்துறை பொறிமுறையால் கையாளுமாறும் தற்போது அது அரசாங்கத்துக்கு இடித்துரைப்புகளை வழங்குகின்றது. ஆனால் அரசாங்கமோ போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒருபோதும் அனைத்துலக பங்களிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இந்த நிலைப்பாட்டை தான் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் அரங்கிலும் ஸ்ரீலங்கா அதிகாரபூர்வமாக முன்வைக்க உள்ளது. இலங்கையை மையப்படுத்திய அனைத்துலக நிலவரங்கள் இவ்வாறு இருக்க, எந்த ஒரு விசைக்கும் அதற்கு சமனான எதிர்விசை இருக்கும் என கூறும் நியூட்டனின் 3ஆம் விதியை தமிழரசில் சுமந்திரனுக்கு நினைவுபடுத்தும் நகர்வுகள் வெளிவருகின்றன. முன்னர் ஒருமுறை ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் அதன் படைய தினம் நினைவு கூறப்பட்ட போது அந்த நாளை முன்னிட்டு பொப்பி மலரை தனது மேலங்கியான கோட்டில் குத்திக்கொண்டு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளும் பிரசன்னப்பட நாடாளுமன்ற அரங்கில் நின்ற அதே சுமந்திரன் இப்போது ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு எதிரான போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் பழைய பத்திரிகை செய்தியொன்று மீண்டும் கால நேரம் பார்த்து மீள் சுழற்சிக்குள்ளாகின்றது. 2 செய்தியாளர்கள் அன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கிலிருந்து வழங்கிய இந்த செய்தி இப்போது நியூட்டனின் 3ஆம் விதி நினைவூட்டலாக சுமந்திரனை திருப்பி தாக்க தலைப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் பேரளவுக்கு காரணமாக இன்றளவும் ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்கா படைய தரப்பை குற்றஞ்சாட்டி கொள்ளும் நிலையில் அதே படை கட்டமைப்பின் நினைவுகூரல் நாளில் பொப்பி மலரை குத்திய தானே சில வருடங்கள் கழித்து அதுவும் நாளை படை தரப்பை வெளியேறுமாறு கோரி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தமை இந்த நிழல்படத்தின் பின்னால் உள்ள செய்தியாகவும் வந்தது. ஒரு நாட்டின் இராணுவத்துக்கு அனைத்துலக ரீதியாக வழங்கப்படும் அங்கீகாரத்துக்கும் அந்த கட்டமைப்பில் பணியாற்றிய முன்னாள் உறுப்பினர்களின் சேவைகளுக்கும் என சிறுக சிறுக நிதி சேகரிப்பதற்காக பொப்பினால் கடைபிடிக்கப்படுவது வழமை. அவ்வாறான ஒரு பொப்பினால் ஸ்ரீலங்காவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற போது அந்த அடையாளத்தை குத்தியவர் அந்த அடையாளத்துக்கு பின்னாலுள்ள படைத்தரப்பின் பாதுகாப்பு சேவையை ஜெகப்பாலனி எனப்படும் மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலத்தில் போதும் போதும் என பெற்றவர் இப்போது திடீரென தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவமே வெளியேறு என CM இலக்கு, அதாவது வடமாகாண முதலமைச்சர் இலக்கு கொட்டொலியை முன்வைப்பது பரவலான ஐயங்களையும் எழுப்பிக் கொள்கிறது. இதன் அடிப்படையில் சுமந்திரன் நாளை அழைப்பு விடுத்த முடக்க போராட்டம் குறித்து இதுவரை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமோ வடக்கின் குடிசார் அமைப்புகளோ ஆதரவு அறிக்கையிடல் எதனையும் செய்யவில்லை. இதற்கு மறுதலையாக யாழ்ப்பாண வணிகர் சங்கத்தின் பெரும்பான்மை வகிபாகமும் வவனியா வணிகர் சங்கமும் இந்த முடக்க போராட்டத்திற்கு தத்தமது தரப்பிலிருந்து ஆதரவு வழங்கப்பட மாட்டாது என சுமந்திரனுக்கும் ஒரு கசப்பான செய்தியை வழங்கியுள்ளன. யாழ் மாநகர சபையின் முதல்வரும் சுமந்திரனின் ஆதரவாளருமாக கருதப்படும் மதிவதனி நேற்று யாழ் வணிகர் சங்க உறுப்பினர்களை சந்தித்து முடக்க போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க கோரிய போது முதல்வருக்கும் வணிகர்களுக்கும் இடையே காலசாரமான வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் இந்த எதிர்வினை வந்தது. தமிழர்களின் வாழ்வியலை மையப்படுத்தி உண்மையிலேயே ஒரு அறவழி எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டுமானால் அனைத்து தமிழ் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து அதனை முன்னெடுக்க வேண்டுமே தவிர சிலரது தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக இவ்வாறாக அறவழி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படக்கூடாது எனவும் யாழ் வணிகர் சங்கம் இடித்துரைத்தது. சுமந்திரன் என்ற பெயரை சுட்டிப்பாக சொல்லிக் கொள்ளாமல் இந்த இடித்துரைப்பை அது செய்தது. ஆக மொத்தம் சுமந்திரன் எடுத்த இந்த படையினர் வெளியேற்றம் என்ற கொட்டொலி தந்திரோபாயம் இப்போது முள்ளில் விழுந்த செயலையாக தெரிகின்றது. இந்த போராட்டம் நாளை தோல்வியடைந்தால் அது ஆட்சி தரப்புக்கும் படைத்தரப்புக்கும் ஆறுதலை வழங்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறும். அதேபோல இந்த போராட்டம் ஒருவேளை நாளை வெற்றியடைந்தால் இந்த வெற்றி மூலம் கடந்த பொது தேர்தலில் மக்கள் ஆணையில் அடிவாங்கிய சுமந்திரன் அடுத்த வருடம் இடம்பெறக்கூடிய மாகாண சபை தேர்தலில் வடமாகாண சபைக்கான முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கும் உத்வேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் என்பதும் ஒரு ஊகமாக இருக்கின்றது. இதுவாறு தமிழர் தாயகத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு அறவழி போராட்டம் கடுமையான வாத பிரதிவாதங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி கொள்வது மீண்டும் முறை கையறு நிலையிலுள்ள தமிழர் அரசியல் பரப்பை பட்டவர்த்தனமாக்கியுள்ளது.